ராகுல் சதாசிவன் டைரக்ஷனில் மம்முட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த், அமல்டாலிஸ், மணிகண்டன் ஆராச்சாரியெலாம் நடித்து இப்போ இங்கிலீஷ் சப்டைல்ஸோட ரன் ஆகிட்டு இருக்க மலையாளம் ஹாரர் ஃபிலிம் தான் பிரம்மயுகம். போர்லேருந்து தப்பிச்சு ஒரு காட்டு வழியாக ஒரு பாடகரும் அவர் கூட இன்னொருத்தரும் வராங்க. அந்த இன்னொருத்தர் ஒரு யக்ஷிக்கிட்ட மாட்டிக்கிறாரு. அதை பார்த்து அந்த பாடகர் பயந்து ஓடி ஒரு பாலடைஞ்ச மேன்ஷனுக்குள்ளே வந்து மம்முட்டி கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த மேன்ஷனில் மம்முட்டியும் ஒரு சமையல்காரரும் மட்டும்தான் இருக்காங்க. மம்முட்டி யாரு, அந்த சமையல்காரர் யாரு, அந்த மேன்ஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த மேன்ஷன்லேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த பிரம்மயோகம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 19 minutes. படத்தோட ஸ்டார்டிங் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. டைட்டில் கார்டு போடுற வரைக்குமே ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரீ இன்டர்வல் வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவாக தான் போச்சு. இன்டர்வல் பிளாக் கிட்ட கொஞ்சம் என்கேஜிங்காக போச்சு. இன்டர்வல் பிளாக் டைலாக் செம்ம. ஆனால் இன்டர்வல் பிளாக்லேயே ஒரு ஃபுல் மூவி பார்த்த மாதிரி லென்த்தியாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் விட லென்த் கம்மி தான். ஸ்டார்ட் ஆனதுலேருந்து செகண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டாக என்கேஜிங்காக போச்சு. செகண்ட் ஆஃப் ஒரே ஒரு லைன் பேஸ் பண்ணி தான். அந்த லைன் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் படம் ஒரு 30 minutes ஓடும். ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய பால் கிரவுண்டை சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு யூட்டர்ன்னு போட்டு சுற்றி போன மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் தான். நம்ம வீடியோ பிகினிங்கில் யூஸ்வலாக இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் சொன்ன 5 பேர் மட்டும்தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்காங்க. அமல்டாலிஸ்க்கு வாமா மின்னல் ரோலு அப்பப்போ வந்து போவாங்க. மணிகண்டன் ஆராச்சாரிக்கு அது கூட இல்லை, ஒரே ஒரு டைம் வந்துட்டு போயிடுவார். மற்ற 3 கேரக்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக ஸ்க்ரீனில் ட்ராவல் ஆவாங்க. மம்முட்டியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலு அண்ட் ரோலுக்கு பர்ஃபெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணி கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அர்ஜுன் அசோகன் அண்ட் சித்தார்த்துக்கு மம்முட்டியோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம், பெர்ஃபார்மன்ஸுமே செம. டெக்னிக்கலாக இந்த படம் செம ஸ்ட்ராங்கு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லாமே செம. அதை விட பர்டிகுலராக சவுண்ட் டிசைன் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் சுற்றி எடுத்திருக்காரு சினிமாட்டோகிராஃபர், செம்மையாக இருந்துச்சு. ஓவர் வயலண்ட் டிஸ்டர்பிங் சீன்ஸ் இதில் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அண்ட் இது ஃபேமிலிக்கான மூவியும் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறதால ஏக்கு பதிலாக யூஏ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஓவராலாக பார்த்தா எனக்கு இந்த பிரம்மயோகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவாகவும் செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்டார்ட் ஆகி கிளைமேக்ஸில் ரொம்ப ட்ராகியாகவும் இருந்துச்சு. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத படம் இது. ஆர்ட் ஃபிலிம் லவர்ஸ் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிரம்மயோகமை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்.